வணக்கம். எனக்கு லெஃப்ட்ல ஒரு பைக்கு கிராஸ் பண்ணி நேரா போற மாரி தெரியுது. ஆனா வளைய போறப்ப தான் இண்டிகேட்டர் போட்டு என்னோட காருக்கு முன்னாடி இன்னொரு காருக்கு முன்னாடியும் குறுக்குல வேகமா போயிட்டு ரைட்ல ஸ்லைட் பண்றாங்க. நாம வலதுபுறம் தான் போகணும்னு தெரியுது. அப்ப வலதுபுறத்திலே நின்னு இருக்கலாம். வளையறதுக்கு ஈஸி. இப்போ இதனால எங்கள மாதிரி வாகனம் ஓட்டுகிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏதாவது விபத்து ஏற்பட்டா நாங்க பதில் சொல்லணும். இந்த மாதிரி வளையறத நாம தவிர்க்கலாம். அது நமக்கு ரொம்ப நல்லது. மத்தவர்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேணாம். தொல்ல குடுக்காம இருந்தா போதும். இந்த ஆட்டோவ ரொம்ப நேரமா சைடு வாங்கணும்னு பார்க்குறேன். அவரு லெஃப்ட்லயே போயிட்டே இருக்காரு. அப்பாடான்னு ஒரு வழியா இப்ப சைடு வாங்கிட்டு மெதுவா போயிட்டுருக்கேன். ரோட்ல இடதுபுறமா தான் போகணும். கீப் லெஃப்ட்டுங்கிறது தப்பில்ல. ஆனா இடதுபுறமாவே போய் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே போறது தான் தப்பு. ஓவர்டேக் பண்ணும்பொழுது எதிர்ப்புறம் வாகனம் வராம இருக்கும்பொழுது நம்ம வலதுபுறம் போய் ஓவர்டேக் பண்ணலாம். அதான் மிகச்சரியான ஒரு வழி. இப்படியே போயிட்டுருக்கும்பொழுது ஒரு குறுக்கு சாலையிலேருந்து ஆட்டோலாம் உள்ள வர்றதுனால அந்த வண்டி ஸ்லோ பண்ணுச்சு. அதுக்குள்ளார இவரு லெஃப்ட்ல என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு முந்திக்கிட்டு அப்படியே போயிட்டாரு. லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணி முந்தும்பொழுது எனக்கு வலதுபுறமா வாகனங்கள் வருது. அப்ப நான் எங்க ஒதுக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இருசக்கர வாகனங்கள் தான் லெஃப்ட்லேயே ஓவர்டேக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தா, ஆட்டோ, கார் இது மாதிரி வாகனங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோட்டில். நல்லதுக்கு காலம் இல்லைங்கிற மாதிரி ராங் ரூட்டில் லெஃப்ட்டில் போகிறவங்க அவங்க பாட்டு ஜாலியாக போயிடுறாங்க. ஒழுங்காக போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு சர்ப்ரைஸாக எனக்கு இடதுபுறமா ஒரு குட்டியான வண்டி மாதிரி ஒன்று வேகமாக ஓவர்டேக் பண்ணி டக்குன்னு முன்னாடி முந்திக்கிட்டு போகிறாங்க. எனக்கு வலதுபுறம் லாரி இருக்குது. இன்னும் வாகனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, அவர் ஒத்த கையில் ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார், எதையும் கண்டுக்காமல். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். ஹைவேல போயிட்டுருக்கும்பொழுது காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு ஹோட்டலுக்கு ஒதுக்குறோம். முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுட்டேன். இருந்தாலும் திடீர்னு ஒருத்தவர் லெஃப்ட்டில் அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போகிறாரு. சிக்னல்ஸை கவனித்து போகிறது நல்லது. ஹைவேஸில் போயிட்டுருக்கிறப்ப இந்த ஜீப்ரா கிராஸ் பார்ப்போம். அந்த ஜீப்ரா கிராஸில் நடக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ரூலு. பாதசாரிகள் அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதான் ரூலு. இது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. முதல் ஒரு முறை ஜெர்மனியில் இதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு ஜீப்ரா கிராஸ் கிட்ட நான் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பஸ் வந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டிரைவர் எனக்கு கை காட்டி கிராஸ் பண்ண சொன்னார். நான் ரோடு கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அந்த பஸ் மூவ் ஆச்சு. அந்த மாதிரி பாதசாரிகள் கடக்கும்பொழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் அங்கே நிறுத்துகிறாங்க. அங்கே ஓவரால் பாப்புலேஷன் கம்மி. அதே மாதிரி அந்த ஜீப்ரா கிராஸ்லலாம் ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலில் ஒரு ஸ்விட்ச் வச்சுருப்பாங்க. ஸோ நான் கிராஸ் பண்ணணுன்னா அந்த ஸ்விட்ச் அழுத்தினேன்னா என்னோடய சிக்னல் விழும். அந்த டைமில் நான் கிராஸ் பண்ணி போகலாம். வாகனங்கள் நிற்கும். அந்த மாதிரி செட்டப்பும் சில இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதனால் நம்ம வாகனங்களில் நிறுத்தினா நடந்து போகிறவங்க நடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. வாகனங்களால் கண்டிப்பாக கடக்க முடியாது. சில சமயம் நான் ஜீப்ரா கிராஸில் வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி வரவங்ககிட்டலாம் திட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் நடக்கும். இந்த மாதிரி ஜீப்ரா கிராஸ் இருக்கிற இடத்துல ஒரு சிக்னல் வச்சு இந்த பாதசாரிகள் கடக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்தா வாகனங்களும் போக முடியும். அவங்களும் சேஃபாக போகலாம். இப்போது இடதுபுறத்தில் ஒரு ஆட்டோ, அதுக்கு பின்னாடி 2 வீலர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இது போக்குவரத்து நிறைந்த சாலைங்கிறதுனால நின்று கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க டைம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ராங் சைட்லேயே போகிறாங்க. இதனால் ஒழுங்காக வரவங்களுக்கு பிரச்சனை தான் நடக்குது. ராங் சைடில் பயணிக்கிறத கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ராங் சைடில் வரவங்க சேஃபாக போயிடுவாங்க. பாவம் ஒழுங்காக வரவங்க பிரச்சனையில் மாட்டிகிட்டு முழிப்பாங்க. இதே போக்குவரத்து சூழ்நிலையில் இங்கே ஒருத்தவர் ப்ராப்பராக நின்று கிராஸ் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். கொஞ்சம் நமக்கு நேரம் அதிகமானாலும் இப்படி வெயிட் பண்ணி போகிறது நமக்கு மிகவும் நல்லது. நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் நல்லது. இப்போ நம்ம வலது பக்கத்தில் ஒரு நோ என்ட்ரி பாதை நெருங்கிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் போகுது. அது பின்னாடியே இன்னொரு 2 வீலரும் போயிட்டே இருக்கிறாங்க. 2 வீலர் கூட இல்லை, சமயத்தில் காரு இந்த மாதிரி வாகனங்களும் இந்த பக்கம் உள்ளே போகும். நோ என்ட்ரிங்கிறது எப்பொழுதுமே நோ என்ட்ரி தான். அதுக்கு கால நேரங்கள் கிடையாது. எப்பொழுதும் அந்த பாதையில் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது.
இந்த மாதிரி ராங் ரூட்டில் போகிறவங்க அவங்க நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக அடுத்தவங்களுடைய நேரத்தை அவங்க வீணடிக்கிறாங்கங்கிறது அவங்க உணர்றதில்லை. சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.